ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். படிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வார்த்தை எப்படி புரியுதா? எல்லாருக்கும் தமிழ், சுத்த தமிழ் தெரியுமா? நம்ம பாஷையில் இப்போ சொல்லுவா. ஆன்லைனில் இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, ஆன்லைனில் ஒரு 150 பேர் நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 100 பேர்கிட்ட வந்து ஃபேஸ்புக்கில் நல்லா ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வச்சுன்னு 4000 சில்லரை கிட்ட வச்சுருந்தேன் ஃபேஸ்புக்கில் வியூவர்ஸ்ன்ற நண்பர்களை வச்சுருந்தேன். அப்புறமா எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு தேவையான ஆட்களை அதுலேயும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. 400 பேர்கிட்ட வச்சுருக்கிறேன். ஆனால் அந்த 400 பேரில் 100 பேர் தெரிஞ்ச ஆட்கள் நம்மளை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணுறாங்க. சபை விசுவாசிங்களே நல்லா என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பாஸ்டர் நல்லா இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறாங்கன்னா பார்த்தா இடுப்பில் கூட கிடையாது, தோல் இல்லையான்னு கேட்டால் கூட தோலில் கூட கிடையாது, தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க. எத்தனை ஷேருன்னு பார்த்தா ஒரு வீடியோ 29 ஷேரு 40 ஷேரு, வியூவர்ஸ் பார்த்தா 400 கிட்ட தான் ஆகுது. என்னடா இது, இவ்வளோ ஷேர் பண்ணதுக்கு எங்கேயே போகணுமே. இது நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னா, நான் இந்த வீடியோ நானே பார்ப்பேன், இன்னொன்று கிளிப்பிங் வீடியோலாம் போடுறோம். இப்போ நான் அதை கேட்டது என்னுடைய நிறை குறை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பிரசங்கத்தினுடைய நான் வேறு ஸ்பீடாக வேறு பேச மாட்டேன்னா, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறது எல்லாருக்கிட்டையும் அதே கம்ப்ளைண்ட் தான். எல்லா சர்ச்சிலையும் என் ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஸ்பீடாக பேச மாட்டேறேன். அந்த ஸ்பீடாக பேசுறது வந்து கொஞ்சம் நல்லா வரணுன்றதுனால இந்த ஸ்பீடாக பேசுறதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ நான் மறுபடியும் கேட்டு இந்தமாரிலாம் பண்ணும்போது எது என்னென்ன தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது, தேவை உள்ளதை மட்டும் பேசணும். அதெல்லாம் வேறு நிறைய இருக்குது. இந்த பிரசங்க கலை ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சத்தியம் விளங்கணும், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு நெருங்கணும், எந்த அளவுக்கு ஐக்கியப்படணும், இதை எல்லாத்தையும் வந்து ஒரு பிரசங்கியார்கிட்ட தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை நன்மையினால் நிறைந்து இருக்கிறது ஒரு பிரசங்கியார் கரத்தில் இருக்குது. அப்போது நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்தமாரி பண்ணுறான்னா வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், சரியா? நான் இவர் ஃபோன்லாம் வச்சுன்னு மைக்கெல்லாம் வச்சுன்னு என்னென்னவோ பண்ணுறாரு, இதெல்லாம் பயங்கரமாக காட்டுறாரு அப்படின்னாதீங்க. அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய யூடியூப்பில் ஒரு கிளிப்பிங் வீடியோ வந்து 1200 பேர் பார்த்துக்கிறாங்க யூடியூப்பில். நம்ம ஃபேஸ்புக்குன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் பார்ப்பாங்க, யூடியூப்பில் தெரியாத ஆள் யார் பார்த்தாங்கன்னே தெரியாது. அப்போ 1200 பேர் ஒரு வீடியோ. லாஸ்ட்டாக நான் என்னுடைய ஹை வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 பேர். அப்போ இதெல்லாம் பண்ணமா வேணாவா சொல்லுங்கள்? பண்ணணும்னு சொல்லுங்கள், இல்லை நான் இப்போவே எடுத்துருவேன், நீங்கள் வேணாண்ணா. இது பண்ணுறோமா சிஸ்டர்? நீங்கள் தெரிய மாட்டேங்க, கூட்டத்தில் ஒல்லியாதீங்க, இப்படி நல்லா வாங்க வெளியே. நீங்கள் இல்லை, நீங்கள் இப்படி வரணும், இல்லை அவங்க இப்படி போகணும். யாருன்னா ஒருத்தர் நல்லா முகத்தை பார்த்து இருக்கிறதே கம்மி பேர் நமக்கு இருக்கிற வியூவர்ஸ். இங்கே வேறு கொஞ்சம் இதில் வேறு எல்லாரையும் மறைச்சிக்கிறேன். உட்காருங்க. அப்புறம் வந்து இந்தமாரி வீடியோலாம் போடுறேன் பார்த்தீங்களா. நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உங்களை ஆவியானவர் நல்லா பயன்படுத்துகிறாரு, நல்லா உங்களுடைய வார்த்தைலாம் எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே பேசுனது நீங்கள் பேசும்போது இன்னும் நல்லா உறுதியாகுது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதை கேட்கும் போது எனக்கே வந்து அள்ளு தூக்கிச்சுன்னா பார்த்துங்களேன். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாரு, ஆண்டவர் ஆவியானவர் வேலை செய்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் இடம் கொடுத்துன்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நம்ம ஜனங்கன்னா நம்ம படித்த ஆளுக்கிட்ட நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன்னா இல்லை, நல்ல வசதியான ஆளுக்கிட்ட போய் நம்ம பிரசங்கம் பண்ணுறோமா இல்லை, நல்லா படித்து நல்ல ஒரு வசதியாக நல்ல அறிவு ஜீவிங்கிட்டலாம் போய் நம்ம இப்போ சர்ச்சை வச்சு நடத்துகிறோமானா இல்லை. எங்களை பார்த்து அப்படி சொல்கிறீங்களான்னா இல்லை, அதுவும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னேன்
இந்தமாரி சொரசொரப்பாக இருக்கிற கல்லில் தான் என்ன பண்ணுறாங்க, கத்தியை எடுத்துன்னு போய் ஷார்ப்பு பண்ணுறாங்க. நான் அங்கே ஷார்ப்பாயினுக்கிறேன்னு. நம்ம ஜனங்க சொல்கிறதே கேட்க மாட்டுறது, நான் தான் சொன்னாலும் பண்ணுறது அதான் பண்ணுனுக்குதுன்னா அந்த கல்லில் தான் இந்த கத்தி ஷார்ப்பாகுதுன்னு அர்த்தம். ஹலோ, புரிஞ்சுக்கினீங்களா? அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப சொரசொரப்பாக இருக்கிறீங்க பாருங்க நீங்கள். நம்ம 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 வந்து இதுதான், அதாவது இந்த ஜனங்க ஐயோ மோசம், அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, நான் தான் பண்ணாலும் இதுங்க திருந்தாது, அப்படி இப்படின்லாம் நீங்கள் இந்த மாதிரி நினச்சினுங்க ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி கொடுக்குறாங்க பாஸ்டருங்க. நம்ம இந்த ஏரியாலேயே சொல்கிறேன், நம்ம ஸ்லம் ஜனங்கக்கிட்டலாம் ஊழியம் பண்ணுற ஆளுங்களுடைய நம்ம என்ன பண்ணுறோன்னா சூடாக வரும், நம்மளை ஐஸ் கட்டி ஆகி ஃப்ரீசரில் வச்சிடறாங்க. அந்தமாரி நம்ம கிடையாது. இப்போ நம்ம இதுலேயே இருக்குது, நம்ம இப்போ வார்த்தை நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதுலேயே இருக்குது பாருங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இதை வந்து இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்க்கலாம். யோசுவா புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு இருக்கும். யோசுவா பாருங்க, யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாக நடந்து கொள்வாய். அதுக்கு மேலே இருக்கும். ஏழாவது வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இப்படி கொஞ்சம் ஆடுங்க, இப்படி கொஞ்சம் ஆடுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், பண்ணுங்க, குழந்தைய ஆகுங்க. குழந்தை தானே நீங்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார். இப்படி பண்ணுங்க. வலது என்னன்னு தெரியுமா? வலது கை இடது கை தெரியாத ஜனங்களாக இருக்கிறீங்க. வலதுன்னா ரைட்டு, இடதுன்னா லெஃப்ட்டு. இப்படி பண்ணுங்களேன். ஆனால் பண்ணுங்கண்ணா, குழந்தையா மாறுங்க. வலது இடது புறம் இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டோடைய வார்த்தையில் எப்படி நடக்கணும்? ஸ்ட்ரெயிட்டாக. நீ வலது இடது புறம் சாயாத அப்படின்றார், வலது இடது புறம் விலகாதன்றார். அங்கே என்ன சொல்கிறாரு? 30:21 வலது புறம் இடது புறமாய் சாயும் போது, என்னடா இது, அங்கே விலகாதன்றார், இங்கே சாயும் போதுன்றார். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையின் சத்தம். அதை எப்படி சொல்லலாம்? சுருக்கமாக சொன்னா தலைப்பு பெருசாக இருக்குதுல. வார்த்தையின் சத்தம். சொல்லுங்க, வார்த்தையின் சத்தம். இப்போ வார்த்தையின் சத்தம் மட்டும் கேட்டு இன்னொன்று அது பக்கம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குது. வெறும் ஒருத்தரை நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு பதில் வரணும். என்ன பதில்? நம்ம வார்த்தைக்கு ஏற்ற பதில் ஒன்று வரணும். அது வருதானா வர ஆளுகிட்ட தான் நம்ம பேசுவோம், இல்லையா? நீ என்னை மதிக்கவே மாட்டுற அப்படின்னா மதிக்காத ஆளுகிட்ட பேச மாட்டோம். மதியாத தலைவாசல் மிதியாது அப்படின்ற மாதிரி நீ மதிச்சாதான் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அதுபோல் ஆண்டவர் வெறும் பேசுகிறாரா? ஆமாம் பேசுகிறாரு. வெறும்னே பேசுகிறாரான்னா வெறும்னே பேசுகிறாரு. ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு பேசுகிறாரு.
பொறுப்பு. அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ற ஒரு நடை உங்ககிட்டேருந்து வரணும்னு எதிர்பார்ப்போட உன் வாழ்க்கையில் நன்மையான காரியம். போன வாரம் பார்த்தோம், ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? ஆண்டவருடைய வானமே கேளு, பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். எசேக்கியேலில் பார்க்குறோம், உன் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தர் அப்படின்னு வரும். அப்படியே அந்த அந்த முழு எசேக்கியேல் புத்தகமும் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பேசுகிறதாவது, உரைக்கிறதாவது அப்படின்னு வரும். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறாரானா பேசுகிறாரு. இப்போ பேசுகிறாரானா இப்போவும் பேசுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்கிட்ட இப்போ பேசுகிறாரானா ஆமாம் பேசுகிறாரு. நம்ப முடியல. அதுக்கு தான் இந்த தலைப்பு. இப்போ நான் பிரசங்கத்தை முழுசாக கொஞ்சம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு விலைக்கு காட்டினேன்னா, உங்களுடைய உள்ளான இந்த ஆவியில் 3 பகுதிகள் இருக்குது. மனசாட்சி, உள் உணர்வு, ஐக்கியம் கொள்ளும் சக்தி. இந்த ஆவி தான் முக்கியம். நீதிபதிகளில் பார்க்கணும், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது என்னதுன்னா, உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்குதான். இந்த ஆவி தான் தேவனோட கனெக்ஷன். இந்த ஆவியில் 3 பெரும் பகுதிகள். அது வந்து நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க, நல்லா ஒரு கரெக்டாக எடுத்துருக்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணி. பெரும் பகுதிகள் 3 பகுதிகள். சரீரத்தில் 3 பெரும் பகுதிகள்னு சொன்னால் சதை, எலும்பு, ரத்தம். இது 3மே ரொம்ப மேஜரான பார்ட்டு. இதில் சதையில் வந்து எல்லாமே வந்துடும். கண், காது, மூக்கு, வாய், தோல் எல்லாமே இந்த சதையில் வந்துடும். எலும்பு ரொம்ப முக்கியம். சொல்கிறாங்க எலும்பு உள்ளே தான் ஆவின்ற ஒரு இதுவே இருக்குதான். எலும்பு, ரத்தம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது. அப்போது இது 3 பகுதி பிரதான பகுதி. ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது. ஓகேவா? சித்தம் கொள்ளும் ஆற்றல், உணர்வு, அறிவு, இந்த 3 பகுதி இருக்குது. ஆனால் இந்த ஆவியில் 3 பகுதிகள் இருக்குது. அந்த 3 பகுதிகள் பிரதான பகுதி. இதில் எது ரொம்ப முக்கியமான ஒன்று? இப்போ நம்மளுக்கு தேவன் தினமும் தேவன் தொடுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா உள் உணர்வு. எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக, உள் உணர்வு. சத்தமா? என்னம்மா உணர்வே இல்லாமல் உக்காந்துக்கிறீங்களா? பயமாகுது எனக்கு. உள் உணர்வு. ஏம்மா உணர்வு இருக்குதா? பேசுமா? நான் பேசுறது கேட்குதா முதல்ல? உள் உணர்வு. என்னது உள் உணர்வு? இந்த உள் உணர்வுல தான் தேவன் பேசுகிறார். நம்ம தலைப்பை வந்து இப்படி கூட வைக்கணும், உள் உணர்வின் சத்தம். உணர்வுல ஒரு சத்தம், உணர்வுல தேவன் வந்து பேசுகிறார். நான் இன்னைக்கு காமிச்சேன், தேவன் வந்து நேரடியாக பேசின சம்பவத்தை காமிச்சேன். யாத்திராகமத்தில் பார்க்குறோம் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? தேவன் வந்து 10 கடலை கொடுத்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. வந்து அந்த இடத்துல இடி முழக்கமும் மின்னலும் புகைக்கிற அக்கினியும், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த மத்தியில் தேவன் பேசுகிறாரு. பேசும் போதே நடக்குது போல். அந்தமாரி பேசுனா அந்தமாரி ஆகும் போல். தேவன் பேசுனா, நேரடியாக பேசுனா. ஆனால் ஜனங்க கதறாங்க, ஐயோ மோசே நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம். தேவன் எங்களிடத்தில் இருப்பாராக, பேசுனா நான் செத்து போயிடுவோன்றாங்க. ஒரு அத்தனை லட்சம் ஜனங்க எங்கேருந்து போய் சொல்கிறாங்க? மலை கிட்ட இருந்தவங்க தூரமாக ஓடி போயிட்டாங்க. தேவன் பேசினார். அதே வந்து நம்ம தேவன் நேரடியாக பேசின ஒரு இது எங்கே பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வரும்போது அங்கே பேசுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். இப்போ அவர் வந்து இவரை ரெஃபர் பண்ணுறாரு, இயேசுவை. பிதாவாகிய தேவன் இயேசுவை ரெஃபர் பண்ணுறாரு, இவருக்கு செவி கொடு. ரெஃபர் எப்படி வருது பார்த்தீங்களா? இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்றார். நான் பேசுறதை கேட்க அங்கே பார்த்துட்டு ஜனங்க நினச்சாங்கன்னா, ஏதோ ஒரு இடி இடிச்சுது, இன்னும் வானத்தில் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா டம்முன்னு, அதுமாதிரி ஒரு சத்தம் வருது அப்படின்னு நினச்சாங்களாம். என்னென்னா ரெகுலராக இப்போ எங்கள் ஒய்ஃப்கிட்ட நான் நீங்கள் பேசுனேன், என் பையன் வந்து நல்லா ஸ்பீடாக பேசுகிறேன்னா கொஞ்சம் சர்டிஃபிகேட் கொடு. இதை என் ஒய்ஃப்கிட்ட நீங்கள் பேசினிருந்தேன். என் பையன் வந்து
ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேகிக்கு அழுவான். ரொம்ப ரொம்ப வந்து அவர் சின்ன இருக்கிறாரா, அவர் ரொம்ப வந்து அடம் பிடிச்சாருன்னா பிடிச்சது தான். அவன் பிடிச்ச முயலுக்கு ஒரு கால்னா ஒரு கால் தான், 3 கால்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அவன் ஒரு கால் ஒரு கால் தான். அவன் பிடிச்சானா பிடி, அந்த மாதிரி பிடிப்பான். அவன் பேசுகிறத வந்து அவங்க அம்மாவால் தான் புரிஞ்சிக்க முடியும். டேடியாகி நானே சில நேரத்தில் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அம்மாவும் புள்ளியும் என்ன பண்ணுறாங்க, அது வயிற்றுலேருந்து வந்ததுனால அது ஒட்டின்னு இருக்கிறான்னு புரியல. நான் தூங்கும் போது கூட என்கிட்ட வந்து ஒட்ட மாட்டுது. அம்மா கையில் அம்மா தலையில் கை இருக்குமானா என் மூஞ்சியில் கால் இருக்கும். ஏன்னா ஏன்னா அந்த குழந்தைகிட்ட அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்லா பழகுறதுனால அது கெக்கன்னு ஒரு மாதிரி பேசுனா கூட, வளைஞ்சி ஒரு மாதிரி பேசுனா கூட அது பாஷையை புரிஞ்சுக்கிற ஆள் யாரு? தாய் தான். என்ன பேசுதுமா, நீ தெளிவாக பேசுகிற, அவன் ஒரு மாதிரி குழன்னு பேசுகிறான், எப்படி புரியுது உனக்கு? என்ன சொல்கிறான், என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, வாங்க பழகுங்க அப்படின்ற மாதிரி. வாங்க பழகுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, வாங்க பழகுங்க. எனக்கு பேசுறது அங்கே இருக்க ஜனங்க என்ன பண்ணாங்க, இயேசுக்கு தான் அது நல்லா தெரிஞ்சுது. பிதாவாகிய தேவன் தான் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு இதோ இப்போ இடிக்கிறாங்க டொம்முன்னு. அந்த மாதிரி என்னடா இது வானத்தில் டொம்முன்னு ஒரு சத்தம் வருதுன்னு பார்த்தா பிதாவாகிய தேவன் இவ்வளோ வரி நான் பேசினேன் பார்த்தீங்களா, அந்த வசன வரி அப்படியே பேசிக்கிறார். 3 வரி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு அப்படியே பெரிய சத்தம் வருது. அது என்னன்ட்டானுங்க, இடி முழங்கன்ட்டானுங்க. இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா இது வளருது அப்படின்ற மாதிரி அவனா அங்கே இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்க, அதுமாதிரி போயிட்டாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்க அவங்க என்னன்னா, ஐயோ அவர் பேசுனா நாங்கள் செத்துருவோம் அப்படின்றாங்க. அப்போ நேரடியாக பேசணுமா உங்களுக்கு? யாரெல்லாம் கையை தூக்குங்க நேரடியாக பேசணும்னு. குழன்னு இருக்கும். வேற இன்னொன்று வந்து பேசுனா டொம்மாலும் செத்துரும், இருதயம் வந்து டம்முன்னு நின்றோம். அதனால நேரடியாக பேசுறது வானானே சொல்லுங்களேன். வானா எனக்கு நானே சொல்லிக்கிறேன் வானம். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் ஆண்டவரை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், ஒரு பார்க்க எடுக்கிறாரு நான் அதெல்லாம் பண்ணல. நீ விருப்பப்பட்டினா பார்க்கலாம். இப்போ டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணார், ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய் தேவன் பிதாவாகிய தேவனை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாரு. அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டார். பயங்கரமாக சத்தம், அந்த சத்தமே அவ்வளோ இதுவாக இருந்ததான். ஸ்ட்ரெயிட்டாக தேவனை பார்த்துக்கிறார், கர்த்தரை பார்த்துக்கிறார், கடவுளை பார்த்துக்கிறார். அவரை பார்க்கும்போது பார்க்குற முடியலையாம். தேவனை உண்மையிலே ஆவியில கூட போய் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமான பிரகாசமா அப்படி இருக்கிறாரு. நீ அசால்ட்டாக கேட்குற நான் பார்க்கணுன்னு, போய் முதலமைச்சரை பார்த்துருவியா? நீ எத்தனை லெட்ரு மனு எவ்வளோ பார்க்கணும், என்ன பண்ணணும்? நீ ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கிற நாளைக்கு சாக போகிற முக ஸ்டாலினையும் உன்னால் பார்க்க முடியாது. சீக்கிரம் போய் எத்தனை முக ஸ்டாலினை பார்த்துட்டு வந்துக்கிறார், அவரை போய் சீக்கிரம் பார்க்குறேன்ற நீ புரிஞ்சுக்கினாங்க நம்ம ஜனங்க. வேணாம் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணாம், இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு அத்தப்படி போங்களேன், நாங்கள் அதுக்கு வரோம் அப்படின்றீங்களா? அப்படி தானே போகலாமா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி போகலாம். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து அது வந்து கொஞ்சம் பேசுகிறாருன்னா ஆமாம் பேசுவார். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்டு சவுண்டு இப்படி தான் வரும், இப்படி வருது பாரு. சத்தம், இன்னைக்கு தலைப்பு தான் சத்தம், அதனால தான் சத்தமாக இருக்குது. அப்போது தேவன் இப்படி நேரடியாக பேசுகிறத வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் அது ரேர், ரொம்ப ரேர். பேசணுன்னா பேசுவார், நீ விருப்பப்பட்டினா பேசுவார். நீ அவர்கிட்ட அவர் சொல்கிறார்ல, ஏசு சொல்கிறார்ல, ஒருத்தன் ஒரு ஏழை விதவி போய் ஜெபம் பண்ணுறான், ஜெபத்தில் நீ பதில் வேணுமா? பதில் தர தேவன் தான். ஏழை விதவி, அவன் நியாயாதிபதி, அவன் தேவனுக்கும் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட நியாயாதிபதிக்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு, நியாயம் கேட்குறான். நியாயம் கேட்குற நியாயாதிபதி அவன் பேரை பார்த்தா நியாயாதிபதி, ஆனால் நியாயம் செய்கிற ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட அவன் நியாயத்தை வாங்கிக்கிறதான் சொல்கிறாரு. நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணனா இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு வரணுன்றாரு. அது என்ன மனநிலைமைன்னா, விடாப்புடியா அவர்கிட்ட நின்னா
கண்டிப்பா சொல்றேன், பதில பெற்றுக்கொள்வேன்றார் இயேசு. நீ விடாப்புடியா, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, நான் இப்படி ஆகணும் ஆண்டவரே, எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி விடாப்புடியா சோர்ந்தே போகாம நீ கேட்டினா பதில் தருகிற தேவன் அவர். பதில் தருகிற தேவன் அவர். அதை தான் சொல்லி கொடுக்குறாரு. இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் கஷ்டம் நம்ம கிட்ட தான். ஏன்னா சோர்ந்து போகாம தொடர்ந்து கேட்கணும். அவ பார்க்குறான், இவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பயப்படாத ஆளுகிட்ட போய் நம்ம முன்னாடி நிற்க முடியுமான்னா அதெல்லாம் அவ கேரே பண்ணல. அவளுக்கு வேண்டியது நியாயம், எனக்கு இது நடந்தே ஆகணும். அந்த மாதிரி கொஞ்சம் பெசலாக என்ன பண்ணுங்க, ஜெபத்தை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எனக்கு இது வேணும்னு சொல்லி உங்களுக்கு எது ரொம்ப ப்ரையாரிட்டி, எது முதலிடத்தில், எதை நீங்கள் முதல்ல வைக்கணும், எனக்கு இது ஆகணும் அப்படின்னு நான் கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்த்துன்னு வரேன். கொஞ்சம் அதுமாரி நான் என் வாழ்க்கையே நான் பண்ணுற ஜெபமாக மாறும். ஆமென். என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நான் பண்ணுற ஜெபந்தான் என் வாழ்க்கை. புது வெளிப்பாடு. சத்தத்தை பற்றி பேச வந்தால் ஜெபத்தில் வருது. என் வாழ்க்கையே நான் பண்ணுற ஜெபந்தான், என் ஜெபந்தான் என் வாழ்க்கையாக மாறப்போகுது. நான் எதெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாமே தேவன் தரப்போகிறாரு. ஆமென். அதுதான். அப்போது இப்போ நான் தேவன்கிட்ட கேட்டால், நான் ஆண்டவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், தப்பு கிடையாது, கேளுங்க. அதேமாரி தமஸ்குவில் பவுல் என்ன பண்ணான், இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்திச்சான். அவன் பார்த்த உடனே பயங்கரமான பிரகாசமான ஒளி இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிப்பட்டார். அந்த ஒளியில் மத்தியில் அவரே ஒளியாக வராரு. பார்க்குறான், கண்ணு குருடாச்சு. 3 நாள் கண்ணு தெரியாமல் இருந்தான். கண்ணு தெரியாமல் இருந்தால் அவன் கண்ணு நல்லா ஆகும்போது அனனியா வந்து தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவன் கண்ணிலேருந்து மீன் செதில்கள் மாதிரி அந்த தோலுங்கெல்லாம் விழுந்துதான். அப்போ நேரடியாக கடவுள் தரிசனமானார். அது யாருக்கு பண்ணுறான்னா, ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவனுடைய காரியங்களை இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுற ஆட்களுக்கு தேவன் நேரடியாக வெளிப்படுறார். அது 1 கோடி ஜனங்கள், 1 லட்சம் ஜனங்கள், அந்த மாதிரி ஆட்களுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஆட்களுக்கு அவங்க நின்னாங்கன்னா தேவன் கண்டிப்பாக அவங்ககிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறாரு, பேசுகிறார். ஓகே, அது விடுங்க. இது டைரக்ட். மொத்தம் இது 3D. சொல்லுங்கள், 3D. யாரை 3Dன்றீங்கன்னு நான் 3Dனா என்ன 3D? டைரக்ஷனு, டைரக்டரு, டைரக்ட். சொல்லுங்க. நான் நிஜமாலுமா அவர் திட்டினாரு அப்படின்னு வெளியெல்லாம் போய் சொல்கிற ஆளுங்க சொல்கிற மாதிரி இருக்குது உங்களை பார்த்தா. டைரக்ஷனு, டைரக்டர், டைரக்ட் 3 இருக்குது. இது 3மே என்னன்னா நேரடி. டைரக்ட்னா நேரடி, டைரக்ஷன்னா இயக்குறது, டைரக்ஷன்னா இயக்குறது, டைரக்ஷன் அப்படின்னா அது திசை. இது 3 இருக்குது. இப்போ இந்த 3மே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட்ன்றதுல தான் வருது, நேரடி இதில் தான் வருது. அப்போது தேவன் டைரக்டாக வராரு. அப்போ டைரக்ஷனாக வராரு, டைரக்ஷனையும் காட்டுறாரு. டைரக்டரை ஏற்படுத்தி டைரக்டாக டைரக்டரை ஏற்படுத்தி டைரக்ஷனை காட்டுறாரு. அதான் 3D. ஓகேங்களா? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்மளால் முடியுமானா கண்டிப்பாக முடியும். என்ன சொல்கிறாரு? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பின்னாக கூப்பிடுகிற ஒரு சத்தம் உங்களுக்கு பின்னால் கேட்குமா? நல்லா தெரிஞ்சுங்க. நான் நீங்கள் சொன்னேன் பாருங்க, அது மறுபடியும் ரிவைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி சொன்னேன், அபிசுவாசிங்கிட்ட தேவன் எப்படி பேசுகிறான்னா, மனசாட்சியின் மூலமாகவும் தன் சிருஷ்டிப்புகள் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட தன்னுடைய வல்லமை விளங்குகிற சிருஷ்டிப்புகள் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட காணப்படாத தேவனுடைய வல்லமை சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளிலிருந்து தெளிவாக தெரிதான். ரோமரில் சொல்கிறார்,
அப்போது இந்த இந்த பூகம்பம், இடி முழக்கம், மின்னல், பூமி அதிர்ச்சி, சுனாமி, இயற்கை சீற்றங்கள், அந்த மாதிரி காரியங்களில் என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய சிருஷ்டிப்புலேருந்து அவிசுவாசிகளுக்கு, தேவனை அறியாத ஆட்களுக்கு, தேவன் பேசுகிறத கேட்காத ஆட்களுக்கு தேவன் வெளியிலேருந்தும் சத்தம் போடுறாரு. அவங்களுடைய மனசாட்சியில என்ன பண்ணுறாரு? சத்தம் போடுறாரு. நான் இருக்கிறேன்னு காட்டுறாரு. ஓகேங்களா? அவிசுவாசிங்களுக்கு அப்படி பண்ணுறாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி காட்டுறாருன்னா, முதல்ல அவர் எடுக்கிற ஆயுதம் எதுன்னா, தேவனுடைய பிள்ளைங்க நம்மளுக்கு வேத வசனத்தின் மூலியமா பேசுகிறார். ஆமென். நம்மளுக்கு வேத வசனம், இந்த பைபிள் 2500 வருஷம் பழமையான புத்தகம். என்ன பாஸ்டர் எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறார் பத்தியா, புது புக்கை காட்டி. இது 2500 வருஷம் பழமையான புத்தகம். இது மூலியமா வேத வாக்கியங்கள்லாம் தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய மனுஷர்கள் மூலமா தேவன் என்ன பண்ணார்? எழுதியிருக்கிறார். அப்போ இது மூலியமா முதல்ல நம்ம கிட்ட பேசுறது தேவன் எதுல பேசுறாரு? தன்னுடைய வார்த்தையின் மூலமா பேசுறார். ஹலோ, பாருங்களேன், எது மூலியமா பேசுறாரு? பைபிள் மூலமா பேசுறாரு, வார்த்தையின் மூலியமா பேசுறாரு, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா பேசுறாரு. இது ஒன்று தேவன் பேசுற விதம், முறை. இன்னொன்று இருக்குது, தேவ மனுஷர்களை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு என்ன பண்றாரு? பேசுறாரு. தேவ ஜனங்க கிட்ட, தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட. இன்னொன்று ஆவியானவரை கொண்டு பேசுறார். அது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆட்களுக்கும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஆட்களுக்கும். இல்லை, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பேரில் எனக்கு ஆவியானவர் உள்ளே இருப்பாரானா? ஆமாம், இருக்கிறார். நிரந்தரமாக இல்லை, அப்பப்போ வந்துட்டு போவார். ஏன்னா நீ தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிய. அந்த 7 விதவை கேட்குற மாதிரி விடாப்பிடியாக சோர்ந்து போகாமல் கேட்க மாட்டிய. அலை பாயுதே மனசு அப்படின்ற மாதிரி அலைப்பாஞ்சி நிற்குது. அப்போது ஆவியானவரை கொண்டு பேசுகிறாரு. இது மூணுமே ரொம்ப பிரதானமான காரியங்கள். அப்போது இதில் இருந்து தேவன் பேசுகிறத, அந்த உள் உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, ஆவியில், அந்த உள் உணர்வில் நம்மளால் கேட்க முடியும். அது எப்படின்னா, நான் சொன்னேன்ல, உதாரணமும் கொடுத்துட்டேன். எனக்கு இவர் பேசுறதே புரிய மாட்டுது, நான் பேசுறதே புரிய மாட்டுது அப்படின்ற மாதிரி தேவன் பேசுறது எனக்கு எங்கங்க எப்போங்க பேசுனார் என்கிட்ட அப்படின்னா, உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் இருக்கிற. ஹலோ, அதனால தான் இதையும் கேட்டுனுக்கிறேன். தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரு. பேசுறது எப்படி பேசுகிறாரு? அம்மா, அப்பா, எனக்கு குழம்பு சொச்சு வேணும், சூப் சொச்சு வேணும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வேணும் அப்படின்ற மாதிரி அது உள்ளே பேசுது. ஆனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழகினாதான் அந்த உள்ளார்ந்த சத்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும், அடையாளப்படுத்த முடியும், அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதை அங்கீகரிக்க முடியும். இது தேவன் தான் பேசுகிறாரு, இது தேவன் தான், இது தேவனுடைய சத்தம் தான், இது உண்மையிலேயே தேவன் தான் என்ன பண்ணுறாரு, எனக்கு உணர்த்துறாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, பாருங்க, நம்ம மனுஷனுடைய புத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக சிக்கல், மண்டை குழப்பம், மண்டை சிக்கல். இது ஃபுல்லாக மாம்ச சேர்ந்த மரணன்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே பொதுவாகவே பிற்போக்கான காரியங்களும், நம்ம பழகி வந்த அந்த பழக்கத்தின் விளைவாக சில யோசனைகள், சில சிந்தனைகள், சில கற்பனைகள், சில உணர்வுகள்லாம் வருது. உண்மைதான். அதன் மத்தியில் தேவன் பேசுகிறத பிரித்து, இது தேவன் தான் பேசுகிறாரு அப்படின்றத என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கணும்.
எப்படின்னா சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம்ன்றார், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். சொல்லுங்க, ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை, ஆவி வர மாட்டேது வெளியே. ஆவியின் சிந்தை மரணம். இல்ல இல்ல, உஷாராகும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மண்டச்சிக்கலாம் மரணம். மாம்ச சிந்தை எப்ப பாரு மாம்ச சிந்தைன்னா என்னது? போங்க, உங்களுக்கு தெரியும். ஆவியின் சிந்தை தான் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பார்த்து நான் சொல்லிட்டேன், இப்போ நீ இந்த தப்புங்களையே ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற உன் மண்டை ஃபுல்லாக கருன்னு இருக்குது, நீ என்ன பண்ணுறன்னா இந்த தப்புங்களையே ஃபோக்கஸ் பண்ணா இது இது இதுவாகவே மாறிடுவேன். அதனால் என்ன பண்ணு, ஆவியின் சிந்தையாக இரு. எப்போ பாரு ஒருத்தர் பார்க்குறது ஆனால் அப்படி எப்படி இருக்கணும், உன்னை பார்க்கும் போது ரிசப்ஷன் ஹாலில் ஒரு பொண்ணு அழகாக மேக்கப் பண்ணி உட்காந்துருக்கிற மாதிரி நீ வசீகரமாக இருக்கணும். உன்னை பார்க்கும்போது இப்படி அந்த சந்தில் உன் காலு தெரிஞ்சாலும் இப்படி இப்படி திரும்பி பார்க்காம ஓடுற மாதிரி நீ இருக்கக்கூடாது முகத்தை வச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வானா சில வார்த்தைகள்லாம் எனக்கு வருது, நான் வேற ஸ்பீடாக பேசணும். என்ன பண்ணோம், பார்க்கும் போது அழகா பாருங்க, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், நிச்சயடக்கம், சாந்தம், இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ கனி இருக்குது. எதனா இந்த மரத்துலேருந்து எதனா தெரிதான்னு பார்த்தா சுற்றி சுற்றி பார்க்குற வெறும் கிளை இலை தான் தெரியுது. இந்த கனின்றாங்களா அது தெரியவே மாட்டேன். இல்லை இது காயாவது வந்துக்குதானே அந்த மரம் சொல்லுது, பேர் உனக்கு என்ன நிழல் தான் தர முடியும், ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு போயிடு, கொஞ்ச நாள் கழிச்சு வேணா தரேன் அப்படின்ற மாதிரி விசுவாசிங்க இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சத்தத்தை எங்க கேட்கறது, எங்கம்மா கேட்கறது சொல்லுங்க? உள் உணர்வு. சொல்லுங்க எல்லாரும், உள் 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 உணர்வு. உள் உணர்வுன்னு சொல்லிட்டேன். அப்போ நீ வெளி உணர்வுலேருந்து என்ன பார்க்க முடியாது, சரிண்ணா? வெளி உணர்வுலேருந்து என்னென்ன வரும் பார்க்கறதுல என்ன, அது ஐம்புலன்கள், கண், மூக்கு நுகர்றது, நாக்கு ருசிக்கிறது, காது கேட்கறது, அப்புறம் எங்க சதை உணர்வு. இந்த ஐம்புலன்கள் ரொம்ப, அதாவது தேவன் இப்படியும் பண்ணுறாரு. எப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப கேட்காத ஒரு ஜென்மெல்லாம் இருக்குது பத்தியா, தேவன் பேசுறது. இப்போ பிள்ளையாம் அப்படி தான், நான் வசனங்கள்லாம் எடுத்துன்னு டைம் வேறு இல்லை. பீலையாம் என்ன ஆகும், 22ஆம் அதிகாரமோ 21ஆம் அதிகாரமோ பார்த்தா, பீலையாம் என்ன பண்ணான், கர்த்தர் சொல்கிறாரு அவங்ககிட்ட, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்றாரு. அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறான்னா சொல்கிறத கேட்க மாட்டான். சொல்லுங்க, சொல்கிறத கேட்க மாட்டான். சொல்கிறத கேட்காத ஆளுகிட்ட எப்படி பேசுவார்? கழுதியை வச்சுன்னு பேசுவார். கழுதை டைரக்டா அவங்ககிட்ட பேசுது. இருபத்தி 22ஆம் அதிகாரம் 19வது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். தப்பான ஆளுகிட்டே பேசுறாருன்னா சரியான ஆளுகிட்ட பேசாம இருப்பாரான்னா? இவன் தப்பான தீர்க்கதரிசி. என்ன சொல்லுவார் என்பதை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் போயிட்டு வந்த பேர் பாருங்க, அவங்ககிட்ட இவன் கேட்கறத இவன் சொல்றத கேட்க மாட்டான். இவன் பொண்ணு பொருள் மேலே ஆசை வச்சதுனால, அதுக்கு பின்னாடி அவன் இருதயம் போகிறதுனால, கர்த்தர் பேசுறத கேட்கக்கூடாத அளவுக்கு அவன் இருதயம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால, கர்த்தர் எப்படி பேசுகிறாருன்னா, அவன் ஏறி போகிற கழுதையை வச்சுன்னு பேசுகிறார். இன்னொன்று என்னன்னா, அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான்னா, கழுதை பேசுது, இது பிறகு கழுதை பேசுதுன்னு ஆச்சரியப்படல.
கழுத கழுத கிட்ட இவன் பேசுறான் திரும்பி. ஒரு கழுத பேசுது, கர்த்தர் பேச வைக்கிறாரு. கழுத கிட்ட எப்படி மனுஷன் கிட்ட எப்படி உரையாடுவோமோ அந்த மாதிரி கழுத கிட்ட பேசுறான் கோவத்துல. பேர் நான் நீ வழி விட மாட்டேற அப்படின்ட்டு அந்த கழுத கிட்ட பேசுறான். கழுத இவங்ககிட்ட மறுபடியும் திரும்பி பேசுது. நான் இது வரைக்கும் உன்னை எத்தனை தடவை மேலே போட்டுன்னு உன்னை எத்தனை தடவை மேடு பள்ளலாம் ஏறினுக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்தமாரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசுது. அப்போ இந்தமாரி ஜென்மங்களாக இருக்குமானா? இருக்கும். வெளிப்பிரகாரமாக பேர் இந்த உணர்வு காதில் இருக்கிற சத்தம் பத்தாம வெளியே வந்து அந்த கழுத பேசி இவன் உணராமக்கிறான். அதுக்கிட்ட பேசணும். இப்போ ஒருத்தவங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வண்டி எட்டி விட்டு பேசியிருந்தாங்க, அந்த பூச்சை வண்டி இந்த பூச்சை வண்டின்னு. அதுக்கிட்டலாம் பேசலாம். ஆனால் வியாதிக்கிட்ட பேசுகிறேன், வியாதியை பார்த்து பேசுனா அதுக்கிட்ட எப்படிங்க பேசுறது? ஆனால் அந்த டயர் இருக்குது பத்தியா, இந்த வீல் இருக்குது பத்தியா, நாய்கிட்டலாம் பேசுவாங்க. போயிடு அம்மால அப்படின்னு. அம்மால சொன்னாங்க, நீங்கள் என்ன புதுசாக ஒருத்தன் கிளம்பிக்கிறான். நம்ம எதனா சொன்னோம் அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிது. இந்த சத்தம்லாம் நல்லா கேட்குது. இவ்வளோ உணர்வு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க, அது பொதுவாக எதாக இருக்குது. ஏன்னா அதை நல்லா பழகிட்டோம்ல. அம்மா அப்படின்ற மாதிரி அது அம்மா தான் பேசுது, நல்லா உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் உன் வியாதி கிட்ட பேசு, உன் சூழ்நிலை கிட்ட பேசு, உன்னுடைய பிரச்சனை கிட்ட பேசுனா அது வரமாட்டேத. வா பழகு, வா என்கிட்ட பழகுவா. பழகணும், சொல்லுங்க பழகணும். உங்களையே இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு நான் பழகினுக்கிறேன். சீக்கிரத்தில் உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை ஒரு ஜபத்துக்கு போனோம் பாருங்க. இந்த ஏசையா என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் அழைக்கும் போது துரட்டுக்கோளால் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி தழலை எடுத்து அந்த துரட்டுக்கோளால் என்ன பண்ணுவார், நாக்க தொடுவார்னு இருக்கும். அவருனா ஜபம் பண்ணிட்டாரு. ஆண்டவரை ஜபம் பண்ணுகிறோம், வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர் ஜபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் வாயில் கொல்லிக்கிட்டே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏற்கனவே அவருக்கு எனக்கும் வாய்க்காத்த லைட்டாக போயினுக்குது. கொல்லிக்கட்டை எடுத்து என் வாயில சொருங்கன்ட்டாரு. என்னடா கொல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியேந்து வர ஒரு கழுத பேசுறத வந்து பேச முடியாத அளவுக்கு இறுதி அன்னைக்கு சொன்ன பற்றியும் கிறுக்கி இருக்குது. உள்ள வார்த்தை போக மாட்டுது, கேட்க மாட்டுது. கழுத பேசுகிற நிலைமைக்கு வந்துச்சு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத கோவேறு கழுதை போல இருக்க வேண்டான்றாரு. சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். இப்படியெல்லாம் பேசுறாரு. நீ கழுத போல இருக்காதன்றாரு. நான் பிரசங்கம் பண்ணலங்க உங்களை அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் கழுதன்ட்டார் அப்படின்னு. இது பைபிள்லேருந்து வேற வசனம். கழுத போல இருக்காத, கழுத போல இருக்காத, பேசுறத கேட்காத மாதிரி இருக்காத. அப்போ கேட்க முடியுமானா கேட்க முடியும். கடவுள் பேசுவாரா? பேசுறாரு. இல்லை எனக்கு நல்லா பெரிய பெரிய ஸ்பீக்கரில் வர மத்தியா சவுண்ட் அந்த மாதிரி வந்தால் தான் நான் நம்புவேன்னா, யாத்திரை ஆகமத்தில் பார்த்தோமே செத்துருவே நீ அந்த மாதிரி சொல்லுங்கண்ணா. கடவுளை பார்க்கணும்னு விரும்புகிறேன். டேய் தற்கொலைக்கு சமம் பாது கடவுளை பார்க்கணுன்னு விரும்புறது. அங்கே சொல்கிறார் மோசக்கிட்ட, என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது, அதனால் என் முகத்தை பார்க்க மாட்டேன், என் முதுகை தான் பார்ப்பேன்றார். அப்போது பார்த்துவேன். 13 நிருபத்தை எழுதின புதிய ஏற்பாட்டில் பாதி புத்தகத்தை எழுதின ஆள் பார்த்து கண்ணு நொல்லையாயிட்டார் பவுல்.
அப்போ பார்த்து நம்புறது சொல்லுங்கள் வேஸ்ட்டு. எப்படி சொல்கிறீங்க? நான் எதிர்பார்ப்போட இருக்கிறேன். கண்ணு நல்லா இருக்கணுமா வேணாவா? அவனுக்கு உயிரோடு இருக்கணுமா வேணாவா? அப்போது எப்பவுமே நேரடியாக பேசணும்னா இவன்லாம் வந்து ஏனோக்கெல்லாம் தேவனோட சஞ்சரித்தான்னு போட்டுக்குது. அவன் சூப்பராக கிராஜுவலாக அப்படியே அழகாக போயிருப்பான் போல், தேவனோட வாக் பண்ணி அழகாக போயிட்டு அப்படியே பார்த்தாரு தேவன். பா நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, தூக்கிட்டார் மேலே. அப்போ தேவன் வந்து பேசுகிறாரு. அப்போ வெளிப்பிரகாரமாக பேசுகிறாரு. அப்போ உள்ள வந்து தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை நம்மளால் தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து அ ஆ இ காங்கா சானா ஏபிசிடி சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் வந்து அப்படியா நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன சொல்கிறாரு? அதுக்கப்புறம் வர வசனம், நான் இப்போ பண்ணுற ஆக்ஷன் நீங்கள் பண்ணி காட்டணும் தயவுசெய்து. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல். கண்ணை எடுத்து கையெடுத்து கண்ணில் வைக்காதீங்க, உங்கள் கை இங்கே இருக்கட்டும், அப்படி வாங்க, அப்போ தான் புரியும். இது கை இப்படி இருக்குதுன்னு வைங்களேன், கை வந்து இப்படி ஈஸியாக வந்துடும். ஆனால் கைக்கிற இடத்துல கண்ணு வரணும். கண்ணடி வர இடி இப்படி இருக்குதுன்னு வைங்களேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இதோடைய அர்த்தம் என்னன்னா, வெச்ச கண்ணு வாங்காமல் உன்னை பார்ப்பேன்னு. உன்னை பார்த்து உன் சூழ்நிலைலாம் புரிஞ்சு உன்னுடைய இக்கட்டான உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய இயலாமை, உன்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் புரிஞ்சு உனக்கு என்ன பண்ணணும், ஆலோசனை சொல்லு. அதை பேசும்போது உங்களுக்கு தெரியும், இது உண்மையிலேயே கர்த்தர் தான் என்கிட்ட பேசுகிறேன், இது ஆண்டவருடைய சத்தம் தான். அந்த உணர்வு வந்து அந்த உணர்வு சொல்லும், அங்கீகரிக்கும். அந்த உணர்வு உங்களுக்கு உள்ளவே என்ன சொல்லணும்னா, இது ஆண்டவர் தான் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றது உங்களை அறியாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆமான்னு சொல்லுவீங்க. ஏன் முக்கியம்? நல்ல கவனிங்க. ஏன் சத்தத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் குழப்பம் பாருங்கள், மண்டை குழப்பம். என்னென்னா, நம்ம சூழ்நிலைகள் வந்து சில சமயங்களில் இது ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வழிகள்லாம் போயிடுவாங்க. நீங்கள் தேவன் பேசுகிறத கேட்கும் போது அதில் ஜீவனும் சமாதானமும் வரும். சொல்லுங்கள், ஜீவனும் சமாதானமும். சுரேஷ் பாஸ்டர் வந்து பிசாசுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் பேசினுக்கும்போது அதை சொன்னார். சரியான வெளிப்பாடு. பிசாசு வந்து ஜீவனை கொடுக்க தெரியாதவன், இயலாதவன், முடியாதவன். அவன் வந்து 9 ஜீவனை கொடுக்க தெரியாத 9 அப்படிதான் அவனை கேவலப்படுத்து. ஜீவனை கொடுக்க முடியாத ஒரு கையால் ஆகாத அவனுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவன் பேசும்போது ஜீவன் உண்டாகும், நன்மை உண்டாகும், அதில் வந்து ஒரு சிருஷ்டிக்கப்படும், உருவாக்கப்படும். இதுதான் தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரெண்ட். அப்போது நம்ம கிட்ட தேவன் பேசும்போது அதில் ஜீவன் இருக்குது. நம்ம அதாவது உயிர் பெறுவோம், ஒரு புத்துணர்ச்சி உள்ள உண்டாகும், நம்மளுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு 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 உணர்வு உள்ள வரும், மேலோங்கும். அதை நம்ம அந்த அந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு நம்ம கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது அதில் அது வந்து நம்மளுக்கு உள்ளான, அதான் சொன்னேன் இல்லைங்களா, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. ஞானவான் என்ன பண்ணுறான், ஆழத்தில் இருக்கிறத முண்டு எடுக்கிறான். இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பாருங்கள், ஜனங்க அதை பாருங்கள், மேலோட்டமாக நம்ம வந்து விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வந்து
வெளியே இருக்கிற காரியங்களால் ஆட்கொண்டு ஆளுகை செய்யப்பட்டு அதில் வழி நடத்துகிற ஆள் கிடையாது. நம்ம ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு, நம்ம மேலே எந்த அளவுக்கு அக்கறை கொள்கிறாரு, எந்த அளவுக்கு நம்மளை கண்காணிக்கிறாரு, நம்மளை பராமரிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்ம மேலே எவ்வளோ கருசனையாக இருக்கிறாருன்றத எப்படி பார்க்கலான்னா, இயேசு கிறிஸ்து மரித்து ஜீவனை கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? இந்த ஆவியை என்ன பண்ணியிருக்காரு? மறுபடியும் பிறக்க வச்சிருக்காரு. இந்த ஆவி மறுபடியும் பிறந்ததுனால தேவனோட கனெக்ஷன்ல போயிடுச்சு, தேவனோட கனெக்ஷன் ஆயிடுச்சு. அது இல்லை, அதோட நிறுத்தல. ஆவியானவரை கொண்டு ஆவியானவர் நம்மளுக்குள்ள பேசுறாரு பாருங்க, உணர்த்துறாரு பாருங்க, ஆவியானவர் நம்மளை நடத்துறாரு பாருங்க, ஆவியானவர் நம்மளை நம்ம கிட்ட ஒரு சத்தம் போடுறாரு பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி அந்த ரட்சிப்புல அடங்கி இருக்கிற பிரதானமான ஒரு காரியம் ஒன்று இருக்குன்னா, தேவன் பேசுறத கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை நம்ம உணரக்கூடிய ஒரு இருதயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவரு ஆவியானவர் நம்ம கிட்ட இடைபடுறாரு பாருங்க, ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மளை தேவன் எவ்வளோ வேல்யூவாக பார்க்குறாரு, நம்மளை மதிக்கிறாரு, நம்மளை மதிக்கிற தேவன். அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும், உணர முடியும். சத்தம் வேற, உணர்வு வேற. அப்போ நான் அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த 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 உள்ள பேசுறாருல, அதை தான் நான் சொல்றேன் சத்தம். நம்ம உள்ளான மனுஷன்ல அந்த ஆவில உள் உணர்வுல நம்ம கிட்ட தேவன் இடைபடுறார். நீங்க அதை எப்படின்னா, ஒரு கிணத்துக்குள்ளேருந்து ஒரு சத்தம் போட்டா நம்ம சத்தம் நம்மளுக்கு கேட்கும், பார்த்துக்கிறீங்களா? எக்கோ அடிக்கும் இல்லையா? நம்ம சத்தம் எக்கோ அடிக்கும். எக்கோ அடிக்கிறத நம்ம கேட்குறோம்ல. பேசும்போது எப்படி இருந்தது சத்தம், அது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி வருது? வேற மாதிரி வரும். அப்போ அது குறையும் இல்லையா? இப்போ நான் அதில் எக்கோ வச்சுட்டு நான் கத்துனேன்னு வைங்களேன், போவோம். அது எக்கோன்னு இருக்கும். வேதா அதில் எக்கோ இதை மட்டும் ரெண்டு தான் ஆன் சவுண்டு வை, ரெண்டுத்தையும் வை. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ரெண்டு எக்கோன்னு இருக்கும் பாரு, ECHOன்னு இருக்கும். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. வரலையா? விட்டுரு, எக்கோ போலியா? அதுக்கு இவங்க அப்படியே விட்டு விட்டு போகும். சத்தம் எப்படி போவோம்? விட்டு விட்டு போவோம். நம்ம படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த எம்ஜிஆர் படம் ஞாபகம், உலகம் 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 அப்படின்னு போவோம் பத்தியா? இப்படி சொன்னாதான் மலையிலெல்லாம் போயிட்டு இதுமாதிரி கத்துனா சவுண்டு அப்படியே வரும், ரிவர்ஸ் வரும், அப்படியே போவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுன்னு போவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் பழகும் போது ஃபஸ்ட்டு அந்த எக்கோ போய் முடியுது பற்றியா, அந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்கும் சத்தம், நல்லா பழகின ஆளுங்க. அப்போது தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம், ஓகே. இன்னொன்று, தேவன் வெவ்வேறு வகையாக என்ன பண்ணுறாருன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா வெவ்வேறு வகையில் அவருடைய நம்ம ஒரு சூழ்நிலையில் இருப்போம் பாருங்கள். ஒரு தடவை நம்மக்கிட்ட பேசுகிற நம்ம 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 ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறோம். பாருங்க, அப்படியாப்பட்ட பவுல் கப்பல் சேதத்தில் இருக்கிறாரு, தரிசனத்தில் இடைப்படுறாரு, தரிசனத்தை காட்டுறாரு.
ஏன் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்குற ஆள் தானே, சத்தத்தை கேட்குற ஆள் தானே. சத்தத்தை கேட்குற ஆளுக்கும் தரிசனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருப்போம். சொப்பனத்தில் பேசுவார், ஹலோ, கனவுல பேசுவார். அப்போ தரிசனங்கள் மூலமாக கண்ணை மூடி ஒரு இடத்துல போய் அப்படியே சாஞ்சனா பாட்டு பாடாம, நான்லாம் தரிசனத்து மூலமாக தான் ரசிக்கப்பட்டேன். சமூகமே என் பாக்கியமே அப்படின்ற பாட்டு மூலியமாக, பிரக்மான் ஐயா பாட்டு மூலியமாக போய் முழங்கால் படிட்டு என்ன பண்ணேன்னா இப்படி உக்காந்தான் பாருங்க, முட்டி போட்டேன் பாருங்க. முட்டி போட்டு ஒரு 30 செகண்ட், ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அப்படி கண்ணை மூடி 3 அவ்வளோதான். ஒரு தரிசனத்தை காட்டினார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படியே முன்னாடி வந்தார். அப்படியே பார்த்தா அப்படியே ரசிக்கப்பட்ட அவ்வளோதான் தரிசனம். அது அப்போது கண்ணை 3 நாளே அப்படி 3 நாளே சில தரிசனங்கள் வருமானா வரும். அதெல்லாம் கொஞ்சம், அதாவது நீ ஐபிஎல் மேட்ச்சு பார்க்கணுன்னு நீ வந்து முடிவெடுத்துட்டீங்கன்னா டிக்கெட்டு உன் கையில் இருக்கணும். ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு சாப்பிட்ணுன்னு அப்படின்னா நீ கறி கடையில் இருக்கணும். என்ன இருக்கணும்? சிக்கன் கடையிலையோ கறி கடையிலையோ. கறி குழம்புனா மாட்டுக்கறி கழிவுனா அந்த மாட்டுக்கறி கடைகளில் இருக்கும். சிக்கன் குழம்புனா சிக்கன் கடையில் இருக்கும். ஆட்டுக்கறினா ஆட்டுக்கறி கடைகளில். நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நீ அங்கே வந்துடணும், அந்த கடைக்கு வரணும். வந்துடணும். வந்தால் தான் அந்த கறியை வாங்க முடியும். இல்லை இவர் ஏதோ சத்தம் போடுறாரு, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டுது அப்படின்னா, ஆத்தா நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாது ஆத்தா அப்படின்ற மாதிரி புரியாது. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை சொன்னார்ல, வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லுகிற ஒரு சத்தத்தை உங்க காதுகள் கேட்கும். கேட்குமா? கேட்கும். நீங்க வந்து நான் என்ன ஏடாகூடமான வழியில போவேன் அப்படின்னு முடிவெடுத்தவங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேட்டாலும், ஹலோ, அந்த சத்தம் கேட்டாலும் கேட்கல அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா கீழ்படுகிற ஆளு எனக்கு தெளிவாக கேட்குது. ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப பேசுகிறாரு, எனக்கு திரும்ப திரும்ப பேசுகிறாரு. அதை பேசும்போது எனக்குள்ள அதுக்கு என் முழு கவனமும், என்னுடைய முழு ஆர்வமும், என் முழு விருப்பமும், என் முழு ஆசையும் அதுலேயே தான் இருக்குது. என் கண் அதுலேயே தான் இருக்குது. என் யோசனைலாம் அது மேலேயே தான் இருக்குது. என் சிந்தனைலாம் அது மேலேயே தான் இருக்குது. என்னென்னு தெரில, ஆண்டவருடைய இந்த வார்த்தை திரும்ப திரும்ப என்கிட்ட வருது, என்கிட்ட பேசினே இருக்கிறாரு. அந்த உணர்வு வந்து உங்களுக்குள்ள மற்றதெல்லாம் தள்ளி விட்டு அந்த உணர்வு தான் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனை வந்தால் இடிஞ்சு போய் உட்காந்துப்பாங்க. என்ன ஒரே இடத்துல ஒரே மூட்டு வழியே பார்த்துனுக்குறது, என்ன செவுத்தியை பார்த்துனுக்குறேன்னா அவங்க என்ன பண்ணுகிறாங்க, மற்றது நம்ம முன்னாடி வந்தால் கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது. கொசுப்பேட்டை எடுத்து இப்படி அடிக்கிற மாதிரி அச்சு விட்டு அவங்க 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 யோசனையே பார்த்துன்னு இருப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆள், பின்னாடி இருக்கிற பிரச்சனை, அப்படி வர பிரச்சனை, பெருசாகிற பிரச்சனை எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் உங்கள் உணர்வு உள்ள அதிகமாக பேசும். என்கிட்ட அதிகமாக பேசுகிறாரு அப்படின்றது எதை பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா, அந்த உணர்வு வந்து மேலோங்கி இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் சர்ச்சைக்கு வரீங்கல்ல, அன்றைக்கே சொன்ன அந்த உதாரணம், உங்களுக்குள்ள அந்த உணர்வுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. பேசுறதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது என்னத்தை காட்டுதுன்னா, உங்ககிட்ட நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அப்போ இது வந்து கொடுக்கல் வாங்கல், இன்கமிங் அவுட் கோயிங். இப்போ என்ன பண்ணுறேன்னா டயல் பண்ணுகிறேன், எவ்வளோ நேரமாக டயல் பண்ணுகிறேன் நம்பரை போட்டு. இது இன்கமிங் வந்துச்சு, இப்போ அவுட் கோயிங் வந்துன்னு இருக்குது. எப்போங்க அந்த ரெட் கலரில் இருக்குமா அந்த பட்டன் அழுத்துவீங்கன்னு
அழுத்திடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்போது உட்கார்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பதால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நடுவில் ஒரு பொண்ணு வந்து நடுவில் பேசிட்டு இருந்தது பாருங்க. சாணேக்கு ஆணைக்கே ஜானா பானைக்கே தானான்னு. அந்த மாரிலாம் வரக்கூடாது. நடுவில் அந்த சத்தம்லாம் வந்ததுன்னா, இப்போ இவர் தான் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு பொண்ணு குரலில் வருது. அது நான் பேசலம்மா, என்ன சிஸ்டர் பேசுனாங்க நேற்று. அந்த காமெடியை கேட்டுங்க. சிஸ்டர் பேசுகிறாங்க, ஹலோ அப்படின்னு தான் பேசுவாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்கள மாதிரி ஹலோ நம்பரு இன்னும் நான் பேசுறது எனக்கு கேட்குதுன்னா, அவங்கள மாதிரி நான் பேசுறேன் ஹலோ அப்படின்வாங்க. அவங்கள மாதிரி இல்லை ஹலோ அப்படின்னு. நான் பேசுறது எனக்கு பாரு பாஸ்ட் எப்படி கிண்டல் பண்ணுறாரு பாரு அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த நினைக்கிறியா இதில் ஏற்கனவே நம்ம குரல் வேறு வேறு மாதிரிலாம் கேட்க ஃபோனில். இப்போ அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்க தொனியில் அவங்க பானையில் அவங்க பேசுகிற மாதிரியே பேசுனதுனால நான் பேசுறது எனக்கு கேட்குதுன்றாங்க. அதுபோல் இப்போ ஆண்டவர் பேசுகிற விதமும் தொனியும் அந்த இதுவும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக வந்து இதுதான் ஆண்டவர் தான் பேசுகிறாரு, உணர்த்துறாரு, இது செய்கிறார். அதோடைய விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜீவனும் சமாதானம். நீங்கள் ஒரு தடவை கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன் அந்த சத்தத்துக்கு. அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். அந்த சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நன்மை குறையாது. ஆமென். நன்மை குறையாது. ஜீவனுக்கு பஞ்சம் இல்லை அங்கே. ஆமென். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறான்னு போடல, நைட் அண்ட் டே. எல்இடி டிவியில் இரவும் பகலும் சீரியலை பார்க்கிறவர்கள் அப்படின்னு போடல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதோட ரிசல்ட் என்னங்க ரிசல்ட்? அவன் நீர்க்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் முடிஞ்சது, அவள் தான் தான் உன் தலைவிதி. செய்வதெல்லாம் வாங்கிக்கும். என்ன நிறைய பேர் தோக்கடிக்க பார்க்குறாங்க. முன்னாடி முந்தின்னு போவாங்க, போக விட்டு வேடிக்கை பார்ப்பேன். நல்ல டிரைவர்லாம் பார்த்துக்கிறீங்களா? வண்டி ஓட்டியிருந்தா தானே தெரியும். நல்லா வண்டி ஓட்டிக்கிறீங்களா? வண்டியில் நல்லா பயங்கரமாக ஓட்டுற ஆளுங்க போக விட்டு பிடிப்பாங்க. எப்படி? சிங்கம் படத்தில் பார்த்துக்கிறீங்களா? ஒருத்தன் என்ன பண்ணுவான், அக்யூஸ்ட் ஓடுவான். சூர்யா என்ன பண்ணுவார், அவனுக்கு முன்னாடி இப்படி பார்த்துன்னு ஓடுவார். அச்சா 1.5 டன் வெயிட்டுடா அப்படின்ற மாதிரி வெப்பான் ஒன்று முன்னாடி போய். நல்ல திறமையான ஆட்கள் முன்னாடி ஓடுவாங்க, முன்னாடி விட்டுருவாங்க. போ 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 போ, அவசரப்பட்டு போகிற, போ போ, நான் வரேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி. முன்னாடி நிறைய பேர் முன்னாடி விட்டுக்கிற, ஒரு சிலர் நான் முன்னாடி விட்டுக்கிறேன், போ போ போ. அவன் பார்க்குறான், நான் முன்னாடி போயிட்டேன், நீ இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ண வரோம் பார்த்தியா, இன்னும் இது இந்த ஸ்பீடில் வருது, நம்ம ஸ்பீட் நம்ம கிழக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வா அனுபவம் போவோம் பாருங்க முன்னாடி. எனக்கு நல்லா தெரிஞ்சுப்பா அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது உங்கள் காலத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீங்களோ அந்த தேவை கண்டிப்பாக நிறைவேறும். ஆமென். நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். ஏன்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற
அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒன்றை சொல்கிறார். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்புறமா என்னது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அங்கே நாங்களாம் போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுற? மண்டை என்ன பண்ணுற? பெருமை பண்ணுறியா? இல்லை, நீ அங்கே போகலன்னா கூட நீ அமைதியாக இருந்தீன்னா அதே நினைவுலன்னு இருக்கிறான்னு அர்த்தம். அது விட்டுட்டு இங்கே வந்து கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். ஹலோ, இல்லை நாங்களாம் பாவிகளுடைய வழியிலலாம் நிற்கல, பரியாசக்கார உட்காரல, என்னது என்னம்மா? துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும், துன்மார்க்கர் ஆலோசனை நடக்கிறது கிடையாது அப்படின்னா அது மட்டும் இல்லை, அதை விட்டுட்டு இதை எடுக்கணும். ஹலோ ஹலோ நிறைய பேர் நான் சென்ட்ரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், அப்போ போக வேண்டியது தானே? இல்லை, நான் எடுத்துட்டேன், யோசித்து நிற்கிறேன் போகிறதுக்கு. ஏம்மா, ஸ்டாண்டு எடுத்தது எதுக்கு? போகிறதுக்கு தான். நான் எடுத்துட்டேன், நாங்களாம் போகிறதே கிடையாது. அங்கே போகலன்னா இதை செஞ்சே ஆகணும். ஹலோ, நீ பைக்கை வச்சுன்னு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு சும்மா நிற்கிறது ஒன்று தான், ஸ்டாண்டு போட்டுன்னு இருக்கிறது ஒன்று தான். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். ஆமாம், நான் இப்போ பேசினேன்ல இந்த 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 சத்தியம், நான் அடுத்த வாரத்துலேருந்து ரோமர் எழுதின நிருபத்தை வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். முழு ரோமர் நிருபத்தை பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்துலேருந்து தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம்? ரோமர் நிருபத்தை படிக்க போகிறோம். ஏன்னா அதில் ரோமர் நிருபம் இதனுடைய சாரம்சம் என்னன்னா, நீதிமான் என்ற சத்தியமும் விசுவாசமும், இது ரெண்டுமே அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இவ்வளோ பெரிய தர்பீஸ் இருக்குது, தர்பூசணி, நம்ம பாஷையில் சொன்னால் தெரியாது ஒருத்தங்களுக்கு. தர்பூசணி இருக்குது, வாட்டர் மிலான் இங்கிலீஷில். வாட்டர் மிலான் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஜூஸ் போட்டு கொடுத்தா டம்ளரில் எடுத்து கொடுக்குறோம். மாதுளை பழம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஜூஸ் போட்டால் கொஞ்சோண்டு வருது. அந்த மாதிரி ரோமர் புத்தகம் அதை அப்படியே அரைச்சி புழிஞ்சி எடுத்தா என்ன வருது? விசுவாசம், நீதிமான். அதை பற்றி என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் போதிக்கிறதுக்கு. வசனமாக பார்க்க போகிறோம். நான் பைபிளே படிக்கிறது இல்லை பிரதர். அப்போ கண்டிப்பாக வந்து உக்காருங்க, பைபிளை படிச்சிருவீங்க. உக்காரும் போது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய பாஸ்டர், அவர் எத்தனையோ வருஷமாக அதை போதிச்சிருக்கிறார். இப்போ நம்ம வசனமாக பார்க்கும் போது நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் இல்லாமல் போவார். ஆமென். சமாதானம் இல்லாமல் போவார். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நீங்கள் வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறது அது ஒன்று, இங்கே உக்காந்தாலே ஆசீர்வாதம். ஆமென். உதாரணம் கொடுக்கட்டுங்களா? இப்போது பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு இட்டுன்னு போவாங்க இல்லை, சண்டே ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிறாங்க. அது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அந்த சர்ச்சுக்கு போகிறதுல வழி நடத்தினே இருந்தான். சர்ச்சுக்கு இட்டுன்னு போய் அவங்கள பழக்கப்படுத்தினே இருந்தால், பழக்கப்படுத்த அதுங்க பெருசாக ஆயிடுச்சிங்கன்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு அதுக்காகவே தோணும். ஹலோ, அதுவாகவே தோணும். அதுக்கு போகாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் ரெகுலராக சர்ச்சைக்கு போயிட்டு ஒரு வாரம் போகலன்னா ஒரு வருஷம் போகாத ஃபீல் வரும். அப்படி தானே சிஸ்டர்? ஏன் அந்த ஃபீல் வருது? பழக்கம், பல முறை சொன்னேன் சபையினர் முன், பழக்கப்படுத்தணும். இப்போ நீங்கள் இதில்
இதில் வந்து ஆண்டவருடைய சமூகம் இங்கே வந்து நம்ம வந்து நான் மனுஷன், இப்போ வந்து உங்களுக்கு தூக்கம் வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து இங்கேருந்தே கிள்ளி கிள்ளி பேசணும். எப்படி பேசுவேன்? எப்படிம்மா கிள்ளுவேன்? நம்ம பாஷையில் பேசி நம்ம மொழியில் மொழிபெயர்த்து அப்படி பேசும்போது தான் என்ன பண்ண முடியுது, உங்களை வந்து அங்கே வந்து கிள்ள தேவையில்லை, நான் இங்கேருந்தே கிள்ளி விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெளிவாயிடுறீங்களே. அதுதான் அப்போது இங்கே வந்துட்டிங்கன்னா, இது உள்ளே வந்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து கிண்டல் கேலி பண்ணுறது, நான் ஒரு மனுஷன், ஆண்டுடைய மனுஷன். சில சமயங்களில் வந்து நான் சில வார்த்தைகள் வந்து தவறாக இருக்கலாம், சிலது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். என்ன இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு யோசனை வரலாம், பிசாசு சில விஷயங்கள் அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லலாம். அதன் மத்தியில் நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் வந்து இங்கே உட்காருங்கள, இங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த அவருடைய பிரசன்னத்தில் உட்காருங்க, அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. எப்படி ஒரு 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 கோடை வெயிலில், சுட்டெரிக்கும் வெயிலில் ஒரு ஒரு ஏசி ஒரு ஏசி வீட்டில் போனால், ஒரு ஏசி ரூமில் போனால் ஒரு ஃபீல் கிடைக்குது. அது போல் இந்த பிரச்சனையான இந்த உலகத்தில் இங்கே வந்து உட்காரும் போது ஒரு ஃபீல் கிடைக்குது பாரு. ஆமென். நல்லா தட்டுங்க. அதைத்தான் சொல்கிறேன், அவருடைய நிழலில் இருக்கிறீங்க. ஆமென். மறுபடியும் வந்து நான் பார்த்தா தான் நம்புவேன், இல்லை இல்லை கோபால், இல்லை. இங்கே வந்து உட்காந்து அந்த உள் உணர்வில் வந்து என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். என் தேவனை நான் இன்னைக்கு நான் ருசித்தேன், என் தேவனோட நான் நேரத்தை செலவழித்தேன் அப்படின்ற ஒரு உள் உணர்வு வந்து மேலோங்குது பாரு. அதான் சத்தம். ஆமென். அதான் சத்தம். என் ஆண்டவரோட நான் பேசுகிறேன், என் ஆண்டவரோட போய் நான் இருந்தேன் அப்படின்றதான் சத்தம். இது நம்ம சர்ச்சுக்கு வரும்போது வர ஃபீல். ஆனால் இதே ஃபீலை கண்டினியூஸாக கொண்டு வரணும் வேறு விதத்தில். இப்போ நீங்கள் சர்ச்சை விட்டு இங்கேருந்து போயிட்டீங்க, ஜெபம் பண்ணி முடித்தோடனே போயிட்டீங்க, அந்த ஃபீலை கண்டினியூஸாக கொண்டு வர்றதுக்கு ஒன்று தான், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றா. என் ஒய்ஃபு பாருங்கள், திடீர்னு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி அவள் எதிர்க்க ககான்னு அன்னி பாஷை பேசினா இருப்பேன். ஷா கரு தரி பலா துரு மரா கரு துருமா. அவள் பாப்பா ஒரு இடத்துல ஜிம்மில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது எங்களுக்குன்னு தனியாக, பொதுவாகவே இருக்கும். நான் என்ன பண்ணேன், உள்ளே பூந்து உள்ளே இது பண்ணிவிட்டு அந்நிய பாஷை உள்ளே பேசுகிறான். அவன் வந்து கதவு கிட்ட வந்து நின்றுக்கிறான் ஓனர். என்ன இவன் உள்ளே என்ன கத்தினுக்கிறான், பேசுகிற மொழி வேறு புரியும். நான் கதவை வந்து வெளியே வரேன் இப்படின்ட்டு இப்படி போகிறாரு அவர். என்னன்னா இந்த 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 அந்நிய பாஷை ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தா அந்த அந்த லைன்லேயே போகுது, வலது புறம் இடது புறம் சாயாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வழியுது. தப்பாக போகும்போது வழியுது, அப்படி சாயும்போது வழியுது, அப்படி போகும்போது வழி உள்ளேருந்து ஒரு உணர்வு சொல்லும் வழியுது அப்படின்னும் போது அந்த வழியில் அப்படியே போகும்போது அது ஜீவனை பிறப்பிக்குது, சமாதானத்தை பிறப்பிக்குது. ஆமென். எனக்கு நன்மையை பிறப்பிக்குது. நான் தப்பான வழியில் போகாமல் நான் சரியான பாதையில் நடக்கிறேன்றத அடையாளத்தை என்ன பண்ணுது, அந்த சத்தம் உள் உணர்வு கொடுக்குது எனக்கு. ஆமென். வழி இது, இதில் நடவு, எனக்கு பின்னாக கூப்பிடுற சத்தம். ஆமென். வானமே கேள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இந்த பிரசன்னத்தையும் இந்த உணர்வையும் டைரெக்டாக வந்தால் செத்துருவேன்னு தெரியுது. ஆனால் நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்களே. ஏன் வராமல் இருக்காங்க? அவங்கெல்லாம் நேரடியாக பார்த்து நம்பினா தான் வருவோம், அதனால் வராமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுறது? நம்ம சாட்சி சொல்லணும். ஒரு அந்த பிரவீனா சுல்தான் சொல்லிட்டு ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் பேசுவாங்க பாருங்கள், நல்லா ஸ்பீச் நல்லா போடுவாங்க. அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டில் யானை புலி சிங்கம் எல்லாம் இருந்துதான். அந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கம் வந்து
யார் இந்த காட்டுக்கு ராஜா? யாருக்கு இந்த, அந்த அம்மா சூப்பராக சொன்னாங்க, எனக்கு வரல. யாருக்கு காட்டுக்கு ராஜா, யாருக்கு காட்டு ராஜான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுச்சான். நரிக்கிட்ட போய் கேட்டுச்சான். நரி சொல்லிட்டான், நீ தான் அடிச்சான். அந்த மாதிரி சொல்லவா. முயல்கிட்ட வந்துச்சான். முயல் டக்குன்னு காதை இப்படி நீட்டிட்டு நீங்க தான் அப்படின்ச்சான். அப்புறமா வேற என்னங்க இருக்குது, மான் கிட்ட வந்துச்சான். ஒன்று நீ என் கிட்ட வராத, நான் தூரத்துல இருந்து சொல்றேன், அங்கே இரு, நீ தான் ராஜா அடிச்சா. பெண் சிங்கத்துக்கிட்ட வந்து கேட்டுச்சான், யார் ராஜா? நீ தான் ராஜா அடிச்சான். யானை கிட்ட வந்துச்சான். யானை வந்து எதுவுமே சொல்லவே இல்லையா. ஒன்னு திரும்ப திரும்ப கேட்டுச்சான் சிங்கம், யார் ராஜா? யார் ராஜா? யார் ராஜா? இந்த காட்டுக்கு யார் ராஜா? அது அமைதியா இருக்க இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்து எமோஷனல் ரொம்ப கத்த ஆரம்பிச்சான். கத்த ஆரம்பிச்சான். அவங்க என்ன சொன்னாங்க, லைட்டாக மறந்துச்சு, கோச்சிக்காதீங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு மிருகத்தையோ ஏதோ ஒரு மரத்தையோ தூக்கி ஒரு தப்புச்சான். யானை தப்பிட்டு சைலண்டாக நந்து போச்சான் முன்னாடி. சிங்கம் பயந்துச்சான். அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட வா, சர்ச்சைக்கு வா, ஆண்டவரை நம்பு, வராமகிறியா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுங்க தேவையில்லை, செய்கையால் சொல்லணுமா. என்ன பண்ணோம், ஒரே தப்பிட்டு சிங்கம் என்ன பண்ணான், நடுங்கிச்சான். அது சொல்ல செஞ்சு காட்டிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், வான்னு சொல்ல தேவையில்லை, நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன பண்ணோம், பின்னாடி ஓடியாரணும். நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ண, நான் போற முன்னாடின்ட்டு வந்து உட்காரணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி. ஆமே, ஒரு தப்புணும், ஒரு நம்ம சாட்சியினால ஒரே தப்பா தப்பிடாதீங்க, கரெக்டா தப்பணும். ஒரு போட்டுச்சான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் கூடாது, செஞ்சு காட்டணும். சொல்லுங்க, செஞ்சு காட்டணும். செய்வீர்களா? அந்த மாதிரி செஞ்சு காட்டணும். அதனால நம்மளுக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்னு நம்ம சாட்சி மூலியமா நிரூபிச்சு காட்டணும். ஆமென். நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னாரு. எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னாரு. எப்ப பாரு மைக்க கையில பிடிச்சுன்னு சாட்சி சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லல. ஹலோ, சாட்சியா இருக்கிறது வேற, சாட்சி சொல்றது வேற. அவங்க உட்காந்து முன்னாடி இருந்து கேட்குறாங்க, நம்ம கீழே கேட்குறாங்க, பின்னாடியும் கேட்குறாங்க. ஆமா உன் கதை தான் எனக்கு தெரியுமே, உன் சாட்சி தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்து ஒரு சாட்சி போடுது. நான் சொன்னால உள் உணர்வு மேலோங்கி வந்து சொல்லுது, போதும் மைக்கை கூத்திரு, கிளம்பு காத்தான் ஒதுரு உன் கோணியை ஒதுரு அப்படின்ற மாதிரி நம்ம சாட்சியா இருக்கதான் சொல்லியிருக்கிறார். சாட்சி சொல்றது நல்லது தான். இப்போ கூட நான் டைம் கொடுத்தனா கொடுக்குறேன், நீங்கள் 60 கூட சொல்லுங்க, ஆனால் எல்லாரையும் முன்னாடி விட்டுருங்க. சாட்சியா இருக்கிறோம். அது எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். ஆமென். யூதா தொடங்கி எருசலேம் வரைக்கும் எனக்கு நீங்கள் சாட்சியா இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். பெரும்பாக்கத்திலையும் நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ஆமென். சாட்சிகளா இருப்பீங்க. எதுல? ஆரோக்கியத்துல. எதுல? நல்ல வசதி வாய்ப்புல. ஆமென். எதுல? உன்னை விட உனக்கு காசு இருந்தா நீ சமாதானமா இல்லாம இருக்கிற பத்தியா, அதுல நான் சமாதானமா இருக்கிறேன். எப்பவுமே பிளிங்குன்னு சிரிச்சுனே இருக்கிறேன். நீ இருக்கிறியா? இல்லையே. ஏன் இல்லை? பண்ணி கீழே பார்த்துனே நடக்கிறேன், அதனால அப்படி இருக்கிறேன். மேலப்பார், என் ஆண்டவரப்பார். ஆமென். என் ஆண்டவரப்பார். பிளிங்குன்னு அடிய ரைட்டு.
சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இருக்குது ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்குது. எப்படி இருக்குது? காணப்படாத காரியங்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்னை சுத்தி வரும். ஆமென். என்னை சுத்தி வரும். ஆமென். நான் சொல்றேன், காணப்படுகிறத நம்புறது நம்பிக்கை இல்லை, காணப்படாததை நம்புறது தான் நம்பிக்கை. அது என்ன? விசுவாசம். ஆமென். காணப்படுகிற அநித்தியமான, காணப்படாத நித்தியமான. நான் காணப்படாத தேவனுடைய காரியங்களை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, எனக்கு அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். இதை இதை செய்யறதுக்கு தான் கங்கனை கட்டினு என்கிட்ட இருக்கிறாரு அவர் தேவன். ஆமென். வைராக்கிய வாஞ்ச பரிசுத்த ஆவியானை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியான் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்ச நம்மளுக்குள்ள இருக்கிறாராம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மளுக்குள்ள சத்தம் போடுறாராம். இது ரெண்டு வார்த்தையும் என்னத்தை காட்டுது? பயங்கரமான எக்ஸ்ட்ரீமை காட்டுது. வைராக்கிய வாஞ்ச அது வேற, பெருமூச்சு. பெருமூச்சு எப்போ விடுவோம் தெரியுமா? பெரிய இழப்பு, எதனா ஒன்று நம்மளை இழந்ததை மறுபடியும் நினைக்கும் போது நம்மளை அறியாமையே வரும், அப்படி வரும். அப்புறமா எதனா ஒன்று ரொம்ப அழுத்தி இருக்கும் போது அம்மா அப்படின்னு வரும். அது ஏன்? அது எதை நம்ம காட்டுது? தாங்க முடியாத ஒன்று நம்ம கிட்ட இருந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானது, நம்மளுக்கு ரொம்ப நம்மளை விட்டு போகாதது போச்சுன்னா தான் அந்த இது வரும். நான் எப்போ பாரு எங்கள் அம்மா இறந்த அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்னை அறியாமையே எனக்கு வந்து அந்த மோகன் டயபிட்டிஸை போகும்போது நான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த பேர் ஞாபகம், அந்த பேரோ அந்த இடமோ ஞாபகம் வந்துச்சுன்னா என் அறியாமையே வரும் அந்த பெருமூச்சு. நான் இன்ன வரைக்கும் அதை வந்து நான் உணர்றேன். நான் நினைக்க மாட்டேன், அந்த பெருமூச்சு வந்துட்டு பேர் நினைப்பேன், என்னடா இது வந்துனே இருக்குது நம்மளுக்கு, அப்படி வரும். என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் எப்படி சிருஷ்டித்தனோ, நான் உன்னை உண்டாக்கணும், உருவாக்கணும், நான் உன்னை குறித்து எப்படியெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறேனோ அதெல்லாம் வர வரைக்கும் உன் வாழ்க்கையில நான் வந்து வைராக்கிய வாஞ்சா நான் இருப்பேன். இருந்து அதை வர வரைக்கும் நான் விடவே மாட்டேன் உன்ன வைராக்கிய வாஞ்ச. நீங்க என்னத்தான் வந்து மல்லு கட்டின்னு நான் ஆண்டை விட்டு போயிடுவேன், அப்படி போனேன், இப்படி போனேன், ஆல்ரெடி நான் சில விஷயம் நான் சொல்றேன், முக்கியமானது ஒன்று சொல்லிட்டு முடிக்கணும். அப்படி போவேன், இப்படி போவேன், நான் இப்படி இருக்கிறேன்னு, ஐயோ நான் என் கேரக்டர் இப்படி இருக்குது, ரொம்ப மோசமா இருக்கிறேன், அம்மா நீ சப்பம்மா ஆண்டவருக்கு முன்னாடி. உன்னை விட உன் ஆழ்த்துவத்தை விட அவருடைய ஆழ்த்துவம் வைராக்கிய வாஞ்ச பயங்கரமானது. அவருடைய பெருமூச்சு பயங்கரமானது. உனக்கு நன்மையை செய்யும்படிக்கு அவர் வைராக்கிய வாஞ்சாகிறார். உனக்கு கொடுக்காம யாருடைய செல்லம் நான் கொடுப்பேன்? யாருக்கிட்டா செல்லம் கொடுப்பேன்? ஆமென். உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறேன்னா மற்றது எல்லாத்தையும் அசால்ட் பண்ணிட்டு போவேன். ஆமென். 2 சொல்லிடுறேன், 1 சொல்ல முடியும், டைம் ஆயினது. 2 சொல்லிடுறேன். சாரி பிரதர், நான் சாரி சொன்னேன். எதுக்காக சொன்னேன்னா, இது நான் கிளிப்பிங் வீடியோவாக போடுறேன், ஒரு எவ்வளோ லென்த்து போகுதுன்னு தெரில. தேவனுக்கு சமமானவர்கள்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பின் வாங்கிட்டு சாரி கேட்டு மெசஞ்சரில், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் எல்லாருக்கும் நான் பதில் அமைச்சேன். நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு பின்னாடி இருந்து பேசுகிற அந்த பிசாசுக்கு கேட்குற அளவுக்கு சொல்கிறேன். பிசாசே கேளு, நம்ம தேவனுக்கு சமமானவர்கள். நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், மன்னிப்பு கேட்டுதாரு, மன்னிப்பு கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். நான் சொல்கிறேன், தேவனுக்கு நம்ம சமமானவர்கள், தேவனுக்கு நான் சமமானவன். ஏன்னா எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாருன்றல, ஜீவனையே கொடுத்துட்டாருன்னா
அதுக்கு மிஞ்சி அவர்கிட்ட என்ன இருக்குது? எனக்காக எல்லாத்தையும், அவருடைய மகிமையும் அவருடைய எல்லா மேன்மையும் மகத்துவத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் நான் அவருக்கு சமம் இல்லாம என்ன? இன்னொன்று மறந்துட்டேன் பாரு, இன்னொன்று சொல்லலான்னு தான். முடிச்சிடலாமா? என்னவோ சொல்ல வந்தேனே, வைராக்கிய வாஞ்சியா. ஓகே, இதோட முடிக்கணும்னு எண்டு கார்டு போட்டார் போல இருக்குது. நம்ம எழுந்து நிற்போம். ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹோரி மலா துருபா கதுருபா ஷவமா ஹிம்பலா துருபா கதுருபா ஷவமா. பிரைஸ். ஞாபகம் வந்துச்சு. அது வந்துச்சா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவத்தில் வந்து பின்மாற்றம், பின்மாற்றம், சைடு பின் மாற்றம், யாரெல்லாம் சொல்லுவாங்க. பின்மாற்றம் கிடையாதுங்க. அது பேர், ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார். இயேசு வந்து 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம என்ன பண்ணார்? சோதனை இது வந்தது. இயேசுவுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம். இயேசுவுக்கு அந்த 40 நாள் வந்து சோதனை. நம்மளுக்கு விரலுக்கு ஏற்ற மாதிரி வீக்கம். பின்மாற்றன்றது தவறான வார்த்தை. கிறிஸ்தவத்தில் பின்மாற்றம் கிடையாது, சோதனை காலம். அது பின்மாற்றம் கிடையாது. பின்மாற்றம்னா அதான் மாற்றம்னு வந்துச்சே, பின்னாடி போயிட்டு மறுபடியும் வர வேண்டியதுதான் மாற்றம். நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்தில் வந்து நிறைய பேர் அப்படியே ஆண்டவர் விட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வருவாங்க. ஒருத்தவங்க வராமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிறது அது சோதனை காலம். இயேசுவுக்கு அவருடைய ஸ்டேட்டஸுக்கும் அவருடைய அந்த ஆழ்த்துவத்துக்கும் ஏற்ற மாதிரி 40 நாட்கள் அவருக்கு சோதனை காலமாக இருந்தது. ஆனால் நம்மளுக்கு அது 4 வருஷமாக இருக்கலாம், 14 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். அவங்களுடைய அந்த சுபாவத்தை பொறுத்தும் அவங்களுடைய இருதயத்தை தன்மையை பொறுத்தும் தான் அது சோதனை காலம். அது பின்மாற்றம் கிடையாது, அது சோதனை காலம். அப்புறமா ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வருவாங்க. ஆமென். அதனால் இந்த பின்மாற்றன்றது பிசாசனுடைய வார்த்தை கிறிஸ்தவத்தில். அதனால் சோதனை காலத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம். ஆ பண்ணி